ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் கிச்சன். கொண்டைக்கடலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதோடைய பயன்கள் உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம கொண்டைக்கடலை வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். அதோடைய பயன்களை இனி நான் சொல்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, கொஞ்சம் பெரிய சைஸு, வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகா 1, இஞ்சி ஒரு 2 இன்ச்சு, கொஞ்சம் கார்லிக் 5லேருந்து 7 பீஸு, அப்புறம் கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொண்டைக்கடலை வந்து நான் நைட்டே ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். அதோடைய தண்ணி நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை வந்து நம்ம குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை வந்து கிரேவிக்கு ஊற்றுனிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து அரைக்க வேண்டிய பொருட்கள் அரைச்சிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து கொண்டைக்கடலையில் பல வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அயன், மெக்னீஷியம், ஜிங்க்கு, ப்ரோட்டீன். அதனால் இது கண்டிப்பாக உங்களுடைய இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே சட்டி சூடாகிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அப்போது சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொண்டைக்கடலை உங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து வயிறை நல்லா ஃபுல் பண்ண மாதிரி ஆக்கிரும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவையான விட்டமின் B9 வந்து இதில் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவி இப்போ நல்லா கொதித்து சுண்டிடுச்சு, எண்ணெய் தனியாக விட்டுருச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே நான் 1 ஸ்பூன் போல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம். நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பும் போதோ இல்லை ஆஃபீஸ்க்கு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் அனுப்பும் போது இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, சுண்டல் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வந்து அந்த கிரேவிக்குள்ளே ஊற்றிடுங்க. நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் கிரேவியில் ஊற்றி பாருங்கள். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் வந்து குறைஞ்சது அந்த 4 மணி நேரம் அது வந்து ஊறி அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சாதான் சுண்டல் நல்லா பெருசாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருவேன். ஸோ காலையில் வந்து எந்திச்சு அவிச்சிக்கலாம். இப்போ நம்ம சுண்டல் உள்ளே போட்டாச்சு. கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து வைங்க. நல்லா திருப்பி நல்லா இந்த எண்ணெய்லாம் வெளியே விட்டு நல்லா கலர் அழகாக வரும். இதை பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய்லாம் சைடில் விட்டு கலர் செம்ம அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவையான கொண்டைக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
ஒரு ட்ராப் லெமன் ஊற்றுங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதோடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த லெமன் தான், மறந்துடாதீங்க. இதை செஞ்சு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் புது ரெசிபீஸோட சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.